சப்பாத்தி களி பழத்தை வச்சு ஜாம் மிட்டாய் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஜாம் பற்றி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் மிட்டாய் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி களி பழங்கள் பறிக்கும்போது ஒவ்வொரு பழம் வந்து இடிக்கில பட்டு அடிபடும், இல்லைன்னா ஒவ்வொரு பழம் ஒன்றோட ஒன்று போடும்போது அடிபடும். அந்த மாதிரி 1 கிலோ பழத்தை எடுத்து தோலெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு பருப்பும் வச்சு கடைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு விதைகள் தனியாக, அந்த சப்பாத்தி களி ஜூஸ் தனியாக பிரிஞ்சு வரும். அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதையும் ஒரு ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே வடச்சட்டியில் காய்ச்சிக்கலாம். நம்ம நாட்டு சக்கரை அப்புறம் வந்து கருப்பட்டி இந்த மாதிரி 2ல் எது வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை வெல்லம் போடுறனாலும் போட்டுக்கலாம். வெள்ளை சுகர் மட்டும் வேண்டாம். இதை நம்ம போட்டு காய்ச்ச நம்மளுக்கு வந்து திக்கான பதம் வரும். ஆனால் இதுக்கு வந்து ஒரு மணி நேரம் வந்து மெனக்கட்டு பண்ணணும். அப்புறம் நம்மளுக்கு இந்த லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா போதும் அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் நம்மளுக்கு வந்து ப்ரெட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் திக்காக பேஸ்ட் மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு திக்கான பதம் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது. நல்லா சூடாக இருக்க பாலில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா திரிஞ்சு போயிடும். நார்மலாக சாப்பிட்லாம்.